திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்ததால் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். இந்த வாயு கசிவால அங்குள்ள பாதிப்பின் தீவிரம் என்ன, நிலைமையை சீராக்க அங்கு தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? சாலமன், விரிவா பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தை அடுத்த கன்னிகை பேர் பகுதியில தனியாருக்கு சொந்தமான ஒரு இறால் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது. பல வருடங்களாக இந்த இறால் தொழிற்சாலையான செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை திடீரென அந்த தொழிற்சாலையில சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமோனியா கேஸ் திடீரென கசிவானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கசிவு காரணமாக அந்த தொழிற்சாலையில பணியாற்றி வந்த ஊழியர்கள் உட்பட மொத்தம் 70க்கும் மேற்பட்டவர் திடீரென அதன் மூலியமாக பாதிக்கப்பட்டு மூக்கு மற்றும் வாயில அவர்களுக்கு ரத்தம் வந்திருக்கிறது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல சம்பவ இடத்திற்கு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவ பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக அவர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மருத்துவமனை உட்பட சில மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார்கள். எப்படி கசிந்தது என்பது தொடர்பாக தற்போது தடயவியல் துறையினரும் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய எப்படி அந்த அமோனியா வாயு கேஸ் வாயு எப்படி கசிந்தது என்பது தொடர்பாக தற்போது தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த இறால் அவர்கள் பதப்படுத்துவதற்காகத்தான் இந்த அமோனியா வாயுவை அவர்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவார்கள். ஏனென்றால் அதனை பதப்படுத்துவதற்காக அதனை பயன்படுத்தி தான், இந்த அமோனியா கேஸை பயன்படுத்தி தான் அவர்கள் பதப்படுத்தி லாரி மூலமாக பல்வேறு மாநிலங்கள் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு இதன் மூலமாக பதப்படுத்தி தான் அனுப்புவாங்க. கெட்டு போகாமல் இருப்பதற்காக இதை பயன்படுத்துவார்கள் என கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்தி அனுப்புவதற்காக தான் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அந்த அமோனியா கேஸ் வாயு திடீரென கசிந்து தான் இந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு திடீரென மூக்கு மற்றும் வாயில ரத்தம் வடிந்து போன்று ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினரும் அதே போன்று பாதுகாப்பு கவசங்களுடன் அவர்கள் சம்பவ இடம் முழுவதுமே வேறு ஏதாவது பணியாளர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்களா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது நிகழ்த்தி வரக்கூடிய நிலையில பாதிக்கப்பட்ட இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்களும் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்று காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அதே போன்று அதுல பாதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில அனுமதிக்கக்கூடிய நபர்களையும் நேரில சந்தித்து அவர் நலம் விசாரித்தார். பின்னர் இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது தீவிரமாக டிஐஜி தலைமையிலான போலீஸரும் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய பகுதி முழுவதிலுமே ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அருகில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. மொத்தம் இதுல 74 நபர்கள் இதுல காயமடைந்திருக்கிறார்கள். அதுல 6 நபர்கள் கிரிட்டிக்கலாக அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்காக தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து வரப்படுகின்றனர். இதனை தொடர்ந்து தான் சம்பவ இடத்துக்கு சென்ற அந்த தடயவியல் நிபுணர்களுக்கு முதற்கட்டமாக அந்த ஆய்வு முடிவுல என்ன தெரிவிக்கப்படுகிறதோ அதனை வைத்துதான் இது போன்று எப்படி இந்த அமோனியா கேஸ் வாயு கசிந்தது, ஏதேனும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதா, தகுந்த பாதுகாப்போடு தான் அந்த அமோனியா கேஸ் பயன்படுத்தப்பட்டு வருகிறதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல அந்த தொழிற்சாலையோட உரிமையாளரிடமும் விசாரணை மேற்கொள்ள போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை நிலவி வரக்கூடிய நிலையில தற்போது அந்த 66 பேருக்கும் என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பாக ஆய்வையும் மேற்கொள்வதற்காக மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.